ஹாய். இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஐட்டம் செய்ய போகிறோம். அதாவது நம்ம காலிஃப்ளவர் மஞ்சூரியன் செஞ்சுருக்கோம். அந்த பொட்டேட்டோ மஞ்சூரியன் செஞ்சு பார்க்கலாம்னு நாங்களாக ஒரு விபரீத கற்பனை பண்ணியிருக்கிறோம். அதுதான் செய்ய போகிறேன். இப்போ விபரீத கற்பனைலாம் இல்லை, நான் ஏற்கனவே செஞ்சு பார்த்தேன், சூப்பராக இருந்தது. அதனால நாங்கள் செய்கிறோம். முதல்ல இன்க்ரீடியன்ஸ் சொல்லுங்க. இதுக்கு முதல்ல ஃப்ரை பண்ணிடுவோம். ஃப்ரை பண்ணி இது மைதா மாவு, கார்ன்ஃப்ளோரு, உப்பு, சில்லி பவுடர், பெப்பர் போட்டு இதெல்லாம் அப்புறமா இதெல்லாம் வந்து அப்புறமா சொல்கிறோம். அதை போட்டு மிக்ஸ் பண்ணி இது வந்து இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த ரெசிபிக்கு. ஷீத்தல் ஸ்கொயராக கட் பண்ணாலும் நல்லா இருக்கும். ஷீத்தல் பெரிய ஸ்கொயரா, பெரிய ஸ்கொயர், அந்த பிரெட் கியூப்ஸ் மாதிரி ரொம்ப பொடியா நம்ம ஃப்ரைக்கு கட் பண்ற மாதிரி கட் பண்ண அப்படி பண்ண வேண்டாம். நீங்க ஸ்கொயரா கட் பண்ண உங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னா அப்படி கட் பண்ணுங்க. நான் அப்பவே யோசித்தேன் நம்ம அப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு. உப்பு போட்டேன், இப்போ கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன், மைதா மாவு. ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி. சரியா? மைதா மாவும் கார்ன்ஃப்ளவரும். பெப்பர் போட்டால் வாசம் நல்லா இருக்கும். பெப்பர் எவ்வளோ போடுறேன்னு பார்த்துட்டு சில்லி பவுடர் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் கூட பெப்பர் போடு. இது கையை எடுத்துருங்க. போதும், வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நீயே போடு. பெப்பருக்கு தகுந்த மாதிரி போடு. இன்னும் கொஞ்சம் ஒரு பிஞ்சு கூட போடு. உங்களுக்கு கலர் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு போடுங்க. ஏன்னா இது வந்து சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்ற ஃபுட்டு. அதனால் காரத்தை வந்து சரி போட்டு பண்ணுங்க. நிறையா காரம் வந்து தூக்கலாக பண்ணிடாதீங்க. இந்த நின்னுக்குள்ள தண்ணி நான் லேசாக போடுறேன். கோட் ஆகிற மாதிரி இந்த மாவை இது பண்ணணும். இப்போ வந்து கோட்டாயிரும். இப்போ இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணி எண்ணெயை நாங்கள் சுட வைக்கிறோம். இதை எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒன்றா போடுறேன். போதும்மா, போதும். என்னோட நிறுத்திக்கணும். அது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை ஆகும் இல்லையாம்மா? நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இனி அடுத்தது போடுறதுக்கு இதை எடுத்துக்குவோம். இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். போட்டுங்க. சொல்லுங்க. எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. இப்போ மஞ்சூரியனுக்கு தேவையானது வந்து வெங்காயம். இது வந்து எந்த பச்சை குடமிளகா, சிவப்பு குடமிளகா, மஞ்சள் குடமிளகா எல்லாம் கலந்து எதுனாலும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட இன்னும் க்யூப்ஸாக போட்டிங்கன்னா க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. பூண்டு, ஸ்வீட் சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸு, இது சோயா சாஸு, உப்பு, எண்ணெய், அவ்வளோதான். வேணும்னா பெப்பர் வேண்டியதில்லை. கொஞ்சம் போடுங்க. இது முதல்ல இதுதான் போடணும். இன்னும் கொஞ்சம் கூட சூடாகட்டும். இந்த இஞ்சி வேண்டாம். இஞ்சி ஏன்னா நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி அதில் வந்து அது மேலே ஒட்டிக்கிட்டு நிற்கணும். அதோட சாப்பிடணும். இஞ்சிங்கும்போது கடிபடும். மஞ்சூரியன் வந்து செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி இதாக போயிடுச்சு. இப்போ அது முன்னையெல்லாம் வந்து ஹோட்டலில் செய்கிற மாதிரி வீட்டில் செஞ்சு பார்க்கணுன்னு செய்கிறதுக்கே நான்லாம் வந்து இது முன்னாடி அப்படி பரப்பி வேற வச்சுருவேன்.
அது செஞ்சு முடிச்சு டயர்டாக இருக்கிற மாதிரி அந்த ப்ராசஸை வந்து காம்ப்ளிகேட்டட் ஆக்குறது. இப்போ ரொம்ப ஈஸியாக போச்சு. சிக்கன் மஞ்சூரியன், காலிஃப்ளவர் மஞ்சூரியன், பொட்டேட்டோ மஞ்சூரியன் அப்படின்னு சொல்லி நமக்கு பிடிச்சதுலாம் செஞ்சு பார்த்து இப்போ கொஞ்சம் வதங்கட்டுமா? வதங்கட்டும். நல்லா வெங்காயம் வாசம் வர்ற வரைக்கும் வதக்கிடலாம். ஏன்னா இந்த வெங்காய வாசம் பூண்டு வாசம் தான் இதனுடைய மெயின் இது. இப்போ வந்து இந்த கேப்சிகம் போடுறோம். இது கொஞ்சம் வெளிர் பச்சையாக இருக்கே இந்த கேப்சிகம். கேப்சிகம் ரொம்ப வதங்கக்கூடாது, க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். சாஸை போட்டுக்கோங்க. சோயா சாஸு, இதுக்கு தேவையான அளவு உப்பு கம்மியாக போட்டால் போதும். சோயா சாஸில் உப்பு இருக்கும். பெப்பர் போட போகிறீங்களா? பெப்பர் வேணால் கொஞ்சம். இந்த ஆனியன் ஸ்ப்ரிங் ஆனியன் கடைசியில் போட்ட மல்லித்தழை மாதிரி போட்டு எடுத்தா நல்லாயிருக்கும். இதையும் மேலே போட்டார மாதிரி இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை முடிச்சாச்சு. இனி சர்வ் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கிடலாம். அவ்வளோதான் இல்லையா? அவ்வளோதான். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்துச்சுன்னா மேலே போட்டிங்கன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். வேறு கலர் கேப்சிகம் வந்து முடிஞ்ச வரைக்கும் போடுங்க. இது வந்து ஈவினிங் ஸ்நாக் டைமுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து வெறும் சூப்பு சாப்பிட்டுட்டு இதை தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சாதத்துக்கு சைடு வச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் சூட் ஆகாது. அது சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கெல்லாம் சரியாக வராது. ஸ்நாக்கு ஸ்டார்டராக சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.